பனை மரத்தில் இருந்து எடுக்கப்படும் கல் விற்பனைக்கான தடையை நீக்க கோரியும் டாஸ்மாக் மதுபானங்களின் தரம் குறைந்திருக்கிறது என்பதால் அவற்றின் தரத்தை உயர்த்த கோரியும் ரேஷன் கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கல் விற்பனைக்கு அனுமதி அளிக்க கோரியும் சென்னையைச் சேர்ந்த முரளிதரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையானது என்று நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது தொடர்பாக பரிசீலித்து அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கல் விற்பனைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பல்வேறு விவசாய சங்கங்களின் சார்பாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்யும் டாஸ்மாக் மதுபானங்களுக்கு மட்டும் அனுமதி அளித்துவிட்டு இயற்கையான முறையில் தென்னை மரம், பனை மரம் ஆகியவற்றில் இருந்து எடுக்கப்படும் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அகற்ற வேண்டும் என்றும் அதற்கான அனுமதியை அளிக்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் மதுபானங்களின் தரம் மிகவும் குறைவாக இருப்பதால் உடல் ரீதியாகவும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டு கோரிக்கைகளையும் விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் கல் விற்பனைக்கான தடையை நீக்குவது தொடர்பாகவும் கல் விற்பனையை பொதுவாக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் இந்த முடிவு தொடர்பாக 8 வாரங்களுக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.